இந்த டாபிக் என்னன்னு சொல்றது முன்னாடி 2 இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு பியூட்டி பார்லர்லயும் ஒரு பார்பர் ஷாப்ல நடந்த விஷயம். பியூட்டி பார்லர்ல வந்து பெரிய அடிதடி. என்னன்னா அந்த கண்ணில் வெள்ளரிக்காய் வராங்க இல்லையா, அதை ஒரு சாப்பிட்டே இருக்கான் வைக்க. ஏன்னா காய்கறி வேலை அதிகமாக இருக்கா, அவங்க கூட வெள்ளரிக்காய் சாப்பிட்டா இவ்வளோ ஃபேஷியல் பண்ண முடியல. இது ஒரு தடவை இருக்கு. பார்பர் ஷாப்ல என்ன இருக்கு, கையில் வந்து 20 ரூபா தான் இருக்கு. ஆனால் பார்பர் சார்ஜஸ் வந்து 40 ரூபா. நீங்க வேணா சொல்றான் ஹேர் கட் பண்ணிக்கல, எங்கிட்ட 20 ரூபா இருக்கு, மீதியெல்லாம் பாதி முடி ஒட்ட வச்சுருங்க திருப்பி கட் பண்ணதை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தகராறு. இது எதுக்கு சொல்றேன்னா கட்டுப்படி ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு வைட் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் மொபைல் ஃபோனில் தான் 90% செலவாகுது எல்லாருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும் பியூட்டி பார்லர்லையும் பார்பர் ஷாப்லையும் தான் 90% எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட ஆகுதுன்றாங்க. 90% அந்த பாப்புலேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இங்கே தான். இது உண்மையா? இங்கே கிளாரிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கிடைச்ச ஆன்சர். உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு பட்ஜெட் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஒரு மாதம் அது சீப்பு கேட்கல இல்லை சார். Sleep Yugoslavia. Sleep Yugoslavia imported sleep. Sleep sir. Sleep sir. Sleep that's sir. It is from imported here Yugoslavia. Your hats are been not burned when is racket. இது ஒண்ணா வர கொட்டாது, முடி கொட்டாது. முடி எப்போ கொட்டும்? நீங்க மட்டும் பேர் தான் கொட்டும். இல்ல முடி எப்போ கொட்டும்? When the sun is adjured by your head towards playing other things. It is there. அதெல்லாம் இருக்கும். உங்க எக்ஸ்பெண்டிச்சர்ல உண்மையிலேயே உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கும் உங்க ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய செலவழிக்கிறீங்களா? 90% ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து அப்படிதான் பண்றாங்கன்னு சார். நான் இப்போ ஒரு சலூனுக்கு போறோம்னு சொல்றேன், முடி வெட்டுறதுக்காக. என்ன முன்னெல்லாம் 1 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன் கலவை வெட்டுறதுக்கு. 1 ரூபா. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சலூன் ஃபுல்லா ரேட்டே போட்டு வச்சிருக்கோம். கிராப் போன மாதம் 90 ரூபா இருந்தது, இந்த மாதம் 110 ரூபா போட்டுறோம் கிராப். ஷேவிங் ஒண்ணு 60 ரூபான்னு சொல்லலாம். அப்ப தலை ஷேவ் எதெல்லாம் போட்டோம்னா 60 ரூபா கொடுத்து தலை ஷேவ் 2500 ரூபா வரைக்கும் இருக்கு சார். ரேட் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இது எதுக்குல 2500 ரூபா அழகுபடுத்திக்கிறது? என்னத்தை அழகுபடுத்திக்கிறது சார்? சார் இப்போ ஒருத்தவங்க 50 வயசா இருந்துச்சு, அவன் இளைஞன் ஆக முடியுமா? அவனுக்கு இருக்கிற growth சமாதானம் அது ஒன்றும் always nice to look young. இல்ல ஒரு எல்லாருக்கும் அந்த லுக்ஸ் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. அது எதுக்காக? யாரை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? நீ பெண்கள் எல்லாம் பார்த்த உடனே காலேஜ் ஸ்டூடெண்டா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ சொல்றாங்க. உங்களுக்கு இப்போ வயசு ஹாய் அங்கிள் விளையாடணும். சரி, உங்களுக்கு என்ன ஹாய் அங்கிள் ஹாய் டேடி அப்படின்னா விளையாடணும். உங்க பிஹேவியர் தான் பொறுத்து இருக்கு. வெளியில இருந்து பொண்ணுங்க ஹாய் டேடின்னு சொன்னா வருவா. சில பேர் கொஞ்சம் வயசானதா இருக்கனால ஹாய் கிராண்ட்பா அது சொல்றது இல்லை, அது டேடின்னு சொல்றேன். நமக்கு கொஞ்சம் அப்பாங்கிற ஸ்தானத்தை வச்சிருக்காங்க, ஒரு சந்தோஷமாக இருக்கு. அதாவது அழகை பார்த்து வரணும்னு சொல்ல மாட்டேன். அவன் எப்படி இருப்பாரு உண்மையிலேயே உங்களுடைய லுக்ஸுக்கு ஹேர் ஸ்டைல் அண்ட் லுக்ஸ் அதுல உங்களுக்கு என்னைக்குமே ஒரு நாட்டம் கண்ணாடியில போய் பார்த்தோம்னு இருந்தது இல்லையா? கண்ணாடி போய் பார்த்தோம்னா பயந்தா இருக்கும். ஏன்னா நம்ம ஊஞ்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ டிஷர்ட்லாம் யூத்ல போடுறீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரேஞ்சுக்கு போடுறீங்க. அப்போ இது இம்ப்ரெஸ் பண்றதுக்கா இல்லை உங்களையே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அது ஏதோ கம்ஃபர்ட் அவ்வளவுதான். இந்த டிஷர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அவ்வளவுதான். இதனால பெரிய ஹீரோ ஆயிட போறேன், இல்லை பார்த்து மயங்கணும் அவனை அது மாதிரி என்ன எனக்கு கிடையாது. நெகட்டிவ் தாட் cannot be passed when the talks are not immediately. ஒரு பழமொழி இருக்கு, ஒரு பேசுற அத்தனை அப்படிதான் சார். ஒரு ஆளுக்கு ஆடை பாதி ஆள் பாதினா வாட் இஸ் லாஜிக் பிஹைண்ட் ஆடை? when the ஆள் பாதி did not be not as you think. இப்போ எல்லாமே ஆடை பாதி வேற போட்டுக்கற ஃபுல்லா இங்க போட்டுக்கற. இல்ல, you are talking about the not whole the pant, not wear the pant, not the whole pant. There is a lot of difference between what you took, what you take. அந்த ரெண்டு இருக்கு ஃபுல்லாவே. அதாவது ஒரு ஆளு ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுல இவர் எக்ஸாம்பிள் ஷூட்டிங் வரீங்க, இமிகிரேட் வர வேண்டியது தானே. இது வேர் வாட் பேண்ட் அண்ட் ஷர்ட். Don't stare and look at me. I told you this is shooting coming from the Delhi from your house. Why you want to wear the pant and shirt? ஸ்பெசிஃபிக்கா சொல்றானே. Not like that. Not like that. ஷூட்டிங் வரலாம்னா சார் நீங்க இது மாதிரி கிராப் பண்ணி டீசன்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அதுதான் சார். What is a decent you wear with the shirt? Decent or very shirt. என்னது? அது தெரியல. சிம்பிள் சார். ஒரு ஆளுங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களோட லுக்ஸ் கான்ஷியஸா வயசாகாத நீ லுக்ஸ் கான்ஷியஸா இருந்தா என்ன சாதிக்க போற, என்ன மிஞ்சி போனா ஒரு பொண்ணு ஒண்ணு பார்க்கணும், இதுக்கு தான் நீ பண்ற அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ஒத்துக்க மாட்டேன் சார். சார் ஒரு இடத்துக்கு அதாவது ஆல்வேஸ் பி யங். when your thoughts are young, your looks are young, when deliveries are young, should not be old.
சரி இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ சின்ன பையனா இருந்த, ஆமா. அப்ப அழகா இருந்த. ஆமா. இப்போ வந்து உங்களுக்கு 40 50 வயசா இருக்கு. 50 வயசுல அந்த அழகு எதிர்பார்க்கறியா? இப்ப நீ சொன்ன 2 நிமிஷம் முன்னாடி 40 வருஷம் ₹1 வச்சு ஹேர் கட் பண்ணேன்னு இப்ப அதே பிரைஸ் இருக்கு. தி டேஸ் ஆர் க்ரோ. கேள்வி இல்ல இல்ல சார் ஆமா நீங்க என்ன சொன்னீங்க இப்போ ஒரு 10 வருஷம் 50 வயசுக்கு போது அவன் வந்து இளைஞனா அவன் எப்படி மேக்கப் பண்ணா அவன் இருக்க முடியுமா? டிபேட் ப்ளீஸ் எப்படி என்ன மேக்கப் வீட்டுல மேக்கப் பண்ண முடியாது, வெயிலும் வாழ கூட்டு இருக்கியா? not makeup sir, what is the time of the touchable makeup, don't apart the person. இல்ல இப்போ நீங்க ஒரு குண்டாரம் ஆயிட்டு போறோம் என்ன போ குண்டான யார் பார்த்தாங்க பாக்கட்டானே அப்படி இருக்குது இல்ல. ஸோ ஹெல்த் கிளப்புக்கு போறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, வாக்லாம் போறாங்க. ட்ரிம்மா இருக்கிற மாதிரி ஏன் லுக்ஸுக்கு வந்து செலவழிக்க அது நியாயமா இல்லையா? லுக்ஸுக்குன்னே செலவழிக்கிறது நியாயமா இல்லையான்றதான் பேச்சு. Basically, what you ask fantastic question. People these are Rajinikanth, Kamal Haasan, who are all acted in the movies. Nagarjun. Why they trim like a young boy? Why do you like that? அது வயசு ஆச்சு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் அவனுக்கு, அதேதான் உங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைக்கும்? உங்களுக்கு பேங்க்ல இப்போ நல்ல பியூட்டிஃபுல்லா வெயிட் போட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாங்க. there is a commercial between the bank and not the bank. There is a commercial between bank and not the bank. அதுக்கு என்ன அர்த்தம்? So that a bank level there should be 25% of the looks what you go to the bank. If you start commercial in the movie, you should be 120%. There is a lot of difference between the makeup and handling. இல்ல இப்போ உங்க காலத்துல நீங்க வந்து என்ன போட்டு இதெல்லாம் பண்ணி செலக்டிங் அதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷனல் பர்சன்டேஜ் அவ்வளவுதான். இதான் ஒரு டாம்போ ஹேர் ஆயில், ஒரு லைஃப் பாய் சோப்பு இதெல்லாம் வாங்கி நல்லா சுத்தமா இருந்தா போகணும். சோப்பு எடுத்து வெளில போறீங்க. இதுக்காக வந்து இந்த ஃபேஷியல் கிரீம் சென்ட் கிண்ட் சமாதானங்கள் அது முடியாது சார். how many people can afford it? அப்பா சார் நிறைய பணம் வந்து உங்க அப்பா புத்தகத்துக்கு நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. பணத்தை எப்படி செலவழிக்க தெரியாம அவன் இன்வால்வ் பண்ணிக்கலாம். இப்போ எதுல செலவழிக்கலாம்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் எதுல செலவழிக்கலாம்? இப்போ பட் பேசிக்கா பார்த்தா மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுல தான் ஓவரால் வேர்ல்ட்ல வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்றாங்க. மொபைல் ஃபோனுக்கு செலவழிக்கிறீங்களா? மொபைல் ஃபோன் இப்போ நெசசிட்டி ஆயிடுச்சு சார். நெசசிட்டி ஆயிடுச்சு. 90% ஆஃப் பாப்புலேஷன் இருக்கு. அதுல என்ன மாதிரி ஃபோன்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்ல ஸ்மார்ட் ஃபோன். அதுல அப்ப ஸ்மார்ட் ஃபோனா இருக்கு சார். அங்கே நான் டயல் பண்ணனா அவனுக்கு கேட்கணும். அங்க நீங்க டயல் பண்றது அவன் கேட்க சார் நம்பர் நீங்க வந்து டயல் பண்றீங்க அதுக்கு இருந்தா போதும். எமர்ஜென்சிக்கு அர்ஜென்ட்டா கூப்பிடு. செல்ஃபி நீ செல்ஃபி எமர்ஜென்சி ஒன்னாடி வாட்ஸ்அப் கேட்ஸ்அப் இதெல்லாம் யாருக்கு வேணும் சார்? எமர்ஜென்சிக்கு ஒன்னாடி வரும் சார். நீங்க இல்லையே இப்போ நீங்க ஒரு மர்டரை பாத்துட்டீங்க, டக்குன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னா அது டகால்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பலாமே. ஓகே தானே? எதுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பண்றாங்களே. இப்போ யாரெல்லாம் டெலிஃபோன் இருக்கோ மொபைல் இருக்கோ அவன் எல்லா ஸ்மார்ட்லையும் ஒரு டிகிரி எடுத்துட்டே இருக்காங்க. அவன் இதுதான் வேறையா? இல்லையே மொபைல் போன் வச்சிருந்தாலே நாளைக்கு ஒரு கடைக்கு போறீங்க ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு டகால்ல அந்த போட்டோ எடுத்து உங்க பையன் அனுப்பிச்சு இது ஓகேயா இந்த டிசைன் அவர் உடனே வாட்ஸ்அப்ல ஓகே. சூப்பர் பெரிய அட்வான்டேஜ் இல்ல அதாவது பணம் இருக்கிறவங்க என்ன வேணா பண்ணலாம் சார். இப்ப லேண்ட்லைன்ல ஒயரோட எடுத்துட்டு போக முடியுமா? கடைக்கே சொல்லுங்க, எல்லாம் தனி தனி போடுவோம் வழியில. அது செல்போன் இருக்குது தப்புன்னு சொல்லல. இதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்போன் 16000 ரூபாய் 20000 ரூபாய் 50000 ரூபாய் இதெல்லாம் எதுக்காக? 75,000 ஒரு மொபைல் போன் இருக்கு. Mobile is nothing but expenditure in income. புரியுதா? Is nothing but is expenditure in income. Mobile phone என்ன உங்களுக்கு what is the basic qualification of mobile to buy you? என்ன சிம்பிள் இல்ல பேஸ் அதுக்கு படிக்கணுமா இருக்கு? பிஏ படிச்சாலும் மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம். அப்படியே தப்பா புரிஞ்சிருக்கீங்க. How do you purchase by the rate? How do you purchase by the rate? When the different of mobiles occur in the shop, how do you go and see? என் பாக்கெட் எவ்வளவு பைசா இருக்கோ அது whether I can afford it or not தான் தெரியும். This is first time you question the mark very clearly. ஓகே இந்த கமிட் எக்ஸ்பெண்டிச்சர் இது மாதிரி பண்ணும்போது ஹோட்டல்ஸ்ல வந்து இப்போ இன்னும் சர்சார்ஜ் அப்ப ரிட்டர்ன் ஆஃப் சர்வீஸ் டாக்ஸ் டிஃபால்ட் 22 இருக்கு. அதுக்கு ஓகேவா? இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ஆகுது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது? எல்லா செலவு தான் சார். இது எவ்வளவு ஃப்ரீயா கொடுக்குறோம். இது எவ்வளவு அவாய்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் வெளியில சாப்பிடுறதுக்கு? எதுக்கு ஜெனரலா வெளியில சாப்பிடுறது? வெளியில சாப்பிடுறதுக்கு நான் வந்து வேண்டே வேண்டாம். வெளியே கொடுக்கலையா? வேண்டே வேண்டாம். வீட்டிலே உட்காந்து சார் வீட்டுல வந்து அம்மா இருந்தா வைஃப் வந்தா அவட்ட நீ இந்த டிஃபன் பண்ண இந்த சாப்பாடு பண்ணு சொல்லலாம் அவ்வளவுதான். இதுக்காக ஹோட்டல் போய் டெய்லி போயிட்டு முடியுமா? சார் ஹோட்டலுக்கு சொசைட்டி மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க சார். இந்த வேலை வச்சு என்ன தெரியுமா சார்? சிம்பிள் சார். What is your income? For example, 100 rupees na
30 rupees வந்து tax போயிடுது 30% tax. I'm telling you example sir. என்ன பாக்காதீங்க example சொல்றேன் 30% tax. அதுல 50% service tax which you are going to be in future. இப்போ பட்ஜெட் போடுறேன்னு சொல்லி பட்ஜெட் இல்ல நீங்க கேக்குறீங்க பட்ஜெட் இல்ல சார் நீங்க எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து ஒரு நாள் எவ்வளவு அந்த பாயிண்ட் இல்ல சார் எனக்கு வந்து மாசம் 250 ரூபாய் சம்பளம் சார் ஆமா 250 ரூபாய் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அலாட் பண்ண முடியும் 18.1/3 is backup இல்ல பேக்கப் சரி கேக்குறீங்க இல்ல சார் இது அதான் சிம்பிள் சென்சிபிளா பேசுங்க சென்சிட்டிவா பேசுறேன் அலாட் பண்ணல பட்ஜெட் what is the contribution என்ன செலவு இருக்கு இல்ல டாக்டர் செலவு இருக்கு ஆமா எஜுகேஷன் ஆமா அண்டலிகோ டாக்டர் செலவு once in 60 months divided by 180 days அது ஓவர் அது எங்க ஓவர் ஆச்சு ஆவே இல்லையே இல்ல சார் எவ்வளவு சார் சார் சொல்லுங்க சார் எவ்வளவு பணம் அலாட் பண்ண வேண்டிங்க what is headache when go the doctor நீங்க பேசுறீங்கன்னா headache இருக்கு இல்ல கேளுங்க வந்து சார் டாக்டருக்கு வந்து ஒரு மாசம் கிடையாது சார் if உடம்பு is not permitted to go to doctor rather than liye is 12% okay பாது next என்ன education இல்ல உங்க பிரகாரம் நீ டாக்டர் போனா எக்ஸ்பென்டிச்சர் இல்லங்கறீங்க ஆமா அப்ப நீங்க ஹெல்த் கிளப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அதான் சொல்றேன் நான் instead of going to doctor I health clubல நான் பைசா போட்டு ஹெல்த் கிளப்ல ஸ்விமிங் பண்ணுவீங்களா ஸ்விமிங் பண்ணுவானே ஸ்விமிங் பண்ணுங்க சார் ஸ்விமிங் ரன்னிங் வாக்கிங் எல்லாம் சார் பேசிக்கா நீங்க முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு சாதாரண பதில் சொல்றேன் காம்ப்ளிகேட்டட் வேண்டாம் சொல்லுங்க 250 ரூபாய் எனக்கு மாச சம்பளம் ஓகே இத வந்து நீ எப்படி அலாட் பண்ண வேண்டியது ஒண்ணு கேட்கலாம் நீ சொல்லுங்க சார் 12% சார் 12% பை 12% எதுக்கு 250 12% 250 என்ன சார் சார் what is sir நான் 250 ரூபாய் இல்ல 250 ரூபாய் 12% எவ்வளவு 25 ரூபாய் I just spend in the makeup next 25 ரூபாய் மேக்கப் ஆமா ஆமா இல்ல மேக்கப் அவர் சொன்ன மாதிரி மேக்கப் உங்க லுக்ஸ் எஸ் ஹெல்த்துக்கு பண்ணாதான் அந்த வெல்த் வரும்ன்றது அதான் இப்போ அப்புறம் பாக்கி 295 ரூபாய் பிசாரி பண்ணி 30% go to இது PF சரி இவன்ட்ட சீரியஸ் சார் இல்ல இல்ல நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குது வந்துச்சுப்பா நீங்க லைஃப்ல வந்து சின்ன வாடகைனா கூட கால் கேக்குறேன் இல்ல 30% PF ஆமா சார் 25% AG சார் 10% IT இல்ல இல்ல அது வந்து சீரியஸ் சார் 12% போனா 30% அப்புறம் வேற என்ன எக்ஸ்பெக்ட் ஹோட்டலுக்கு 12.55% ஒரு சிங்கிள் இன்கம் வச்சுன்னு ஒருத்தரால இன்னைக்கு தாக்கு பிடிக்க முடியுமா சார் வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ இருக்கிற வந்து காலகட்டத்துல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சார் ரெண்டு பேரும் உழைச்சாதான் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சம்பாதிச்சாதான் இதோ குடும்ப செலவு கொஞ்சம் ஒரு மாதிரி டீசென்ட் பேச்சுலரா இருந்தாலும் வைஃப் சம்பாதிக்கணும்ன்றீங்க சரி நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுக்கு இத படிச்சது ஓடாது நீங்க இருக்காங்களா இல்ல நீ நல்ல விஷயம் இப்ப நல்ல விஷயம் நான் சொல்றேன் பாரு இந்த காலத்துல வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணா ஈவன் சிங்கிள் பண்ண அவங்களோட திங்கிங் தான் மெயின் ஏன்னா நான் மாசம் நான் வந்து இவ்வளவுதான் இல்ல நீங்க என்ன கேக்குறேன் ஒரு ஹெல்த் கிளப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பணத்தை மாசம் அலாட் பண்ணீங்கன்னா அது நல்லதா கெட்டதா நான் கேக்குறேன் உங்களுடைய லுக்ஸ் அண்ட் பில்ட் டிசீஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு பண்றீங்க இப்ப பண்ணும்போது நீங்க வந்து மருந்துல செலவழிக்கிற விஷயத்தை தான் நீங்க சேவ் பண்றீங்க அதானி சோ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் நான் சொல்றேன் அது ஏன் தப்புங்கறீங்க லுக்ஸ் அண்ட் ஹெல்த் பண்றது நல்லதுதானே பிரிவென்ஷன் இஸ் நத்திங் பட் சப்போர்ட் மண்டே நாட் கிரேட்டர் தென் சண்டே ஒரு கவர்மெண்ட் ரெண்டு ஒண்ணு தான் உங்களுக்கு நீங்க பாடி பாருங்க ஒரு அட்ரஸ் சொல்றது ஒரு ஆள் மீட் பண்ண போறீங்க எப்படி போறீங்க மீட் பண்றது இப்போ மீட்டிங் ஒரு இன்டர்வியூ போறீங்க how you dress by yourself yourself so but technically you wore the blazer and tie pant touch it like that you will go ரிபப்ளிக் டே பரேட் no if you dress by the drably if you dress by the unamably இல்ல அப்படி சொல்றாரு man is just by his look yes லுக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் அகத்தினாலாம் அடுத்தது முதல்ல உங்க லுக்கை பார்த்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வருது இல்ல அதுக்கு நீங்க அந்த செலவழிக்கல என்ன தப்பு ஆமா இதே 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்ததா டெவலப் ஆகல ஒரு குடும்பத்துல டெவலப் ஆகல அவங்க ஏர்னிங் மெம்பர் அவருக்கு 5-6 குழந்தைகளுக்காக வச்சிருக்கோம் 5-6 குழந்தைகளுக்கும் இவரோட எப்படா நல்ல படிப்பு கொடுக்கலாமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான் அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இதை பண்ணி கொடுக்கலாமா இப்படி பண்ணி கொடுக்கக்கூடிய இதுக்கெல்லாம் அதாவது லக்ஸரி அதாவது மோட்டெல்லாம் அழகா வச்சுக்கணும் ஹெல்த் கிளப்புக்கு போகணும் இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஸ்விம்மிங் போகணும் டென்னிஸ் விளையாடணும் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணல சார் என்ன புரிஞ்சுருக்கா சார் தப்பா புரியுது அதாவது ஒருத்தர் வந்து ஏன் சின்ன வயசுல வந்து அழகானா இது அழகா வந்தாச்சு கெட் பை மேஜிக் இப்போ
இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமா. எப்படி அழகா பார்த்தா கல்யாணம் Naturally. நேச்சுரலி What is என்ன அழகு what is இந்த மூஞ்சிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு ஆச்சே. எப்படி ஆச்சுங்க ஆச்சே. அதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உங்களையா அவங்க எங்க அவரது அவன் அவன் ஒன்றும் அழகு ஒன்றும் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் No. கிடையாது. What is everything? சம்பாதிக்கிறாங்க Yes, sir. நல்ல குடும்பம் what is அழகு in the looks by the eyes? What is eyes and அழகு? Is a divinity of thought. ஜென்ஸ் மட்டும் இல்ல, ஐ மீன் லேடிஸ் மட்டும் தான் லுக்ஸ் கான்ஷியஸ் இருந்தாங்க. ஆமா. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜென்ஸும் லுக்ஸ் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. ஆமா சார். என்ன பேசுறீங்க? என்ன மியூசிக்கே முதல்ல இருக்கு. இல்ல seriously, I want to be every second to be young rather than the old. You understand my point? என்ன அச்சீவ் பண்ற? வாட் இஸ் தட் யூ அச்சீவ்? Actually, thinking is always brighter. என்ன திங்கிங் இஸ் பிரைட் சார்? Sir, how do you think? உங்களோட திங்கிங் ஒன்றும் இம்ப்ரூவே ஆகலையே. ஆச்சே. அழகா இருந்தோம் அப்படி இல்லையா? இப்ப மீஷா பண்ணி பாரு, அப்பவும் அதே நான் திங்கிங். Sir, you know. அது இல்லாத அதே திங்கிங். இல்ல, நீ தப்பா புரிஞ்சுறீங்க. ரைட்டெல்லாம் இல்ல புரிஞ்சு. இல்ல, simple. A thinking of mind your views should not be affected by your emotion. Okay வா? என்ன ஓகே வாய்ந்தது? ஏதோ ஒரு பேப்பர் வந்தா ஓகே Sir, வாய்ந்தது. என்ன பொறுத்த போற இந்த சினாரியோல யங்கா ட்ரிம்மா இருக்கும்போது you can make money, you think good, you think everything. பரவாயில்ல என்ன வேணா நடக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா ஒரு நல்ல ஃபெஸ்டிவலா ஏதோ டெய்லி வந்து ஃபெஸ்டிவல் ஒரு பர்த்டே வா கொண்டாடணும், ஃபெஸ்டிவல் தான் கொண்டாடணும். யூ ஷுட் பி யங் அண்ட் என்கரேஜ் ஃபேமிலி டு பி அப்பர். முதல்ல பணம் வேணும்யா, பணம் இருந்தாலும் எல்லாம் பண்ண முடியும், சும்மா பண்ண முடியும். இல்ல சார், பணம் முக்கியம் இல்ல சார். என்ன முக்கியம்? பணம் என்ன பண்ணுவேன்? இல்ல சார், பணம் இஸ் ஆல்வேஸ் இல்ல பட் நான் சிம்பிள் நல்லா வச்சுக்கோ. பணம் இஸ் a cloud, rain is a data. What is cloud is a model. நீங்க பாருங்க, இதாவது புரியுதா உங்களுக்கு? பணம் இஸ் cloud. ஆமா, அதுல rain என்ன இருக்கு? Rain of thoughts. cloud is மழை வரும். வெறும் மழையில cloud வருமா? சார் சம்மர் பேக்ல வரும்ல ஃபுல்லா. சார் இல்ல இல்ல நல்ல பாயிண்ட். இது ஒண்ணு சொல்லிட்டு நல்ல பாயிண்ட் வரீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஹெல்த் இஸ் வெல்த்ன்றது ஒரு வீடியோல இருந்தது. இப்போ லுக்ஸே வெல்த் ஆகி போச்சு இப்போ. எஸ். நல்ல லுக்ஸ் இருந்தா தான் ஹெல்த் நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் இப்போ சைக்காலஜிக்கல் தான். பட் இது வந்து இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுலாம் என்னோட தியரி கிடையாது. எனக்கு ஐ வாண்ட் டு ஃபீல் குட் அவ்வளவுதான். எனக்கு நான் நீட்டா இருக்கணும். நான் கண்ணாடியில பார்த்து நானே சாட்டிஸ்ஃபைட். எனக்கு நல்லா இருந்தா போதும். அதுதான் நான் பண்றது எல்லாமே. ஆனா நான் கண்டிப்பா ஹெல்த்துக்கு தவறிப்பேன். 100%. இல்ல சார் நல்ல சாப்பிட்டு if I become a blown what to do? ஹெல்த்துக்கு செலவழிப்பேன். இந்த காஸ்மெட்டிக்ஸ் நிறைய Naturally. காஸ்மெட்டிக்ஸ் ஒரு Naturally. டாக்கிங் டு திஸ் ஜென்டில்மேன். This இப்படி பேசாம போறீங்க. I am also gentleman. Those specs in சொல்லுங்க. காஸ்மெட்டிக்ஸ் நீங்க சொல்றீங்க. ஹெல்த் கண்டிப்பா தவறிக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் தவற வேண்டிய அவசியம் கிடையாது. சரி. ஸோ டெஃபினட்டா பேசிக்கா ஒரு ஹெல்த் கிளப்புக்கு போறது, ஒரு யோகாக்கோ இல்ல ஒரு ஜிம்முக்கு செலவழிக்கிறதுன்றது நெசசிட்டியா போச்சு. சரி. நீங்க ஒரு மொபைல் போனுக்கு செலவழிக்கிறது நெசசிட்டினா ஜிம்முக்கும் ஹெல்த் கிளப்புக்கும் செலவழிக்கிறது கண்டிப்பா நெசசிட்டின்னு நான் சொல்றேன். ஒரே ஒரு சேஞ்ச் Yeah. காஸ்மெட்டிக்ஸ் கேட்டால ஆமா. என்ன காஸ்மெட்டிக்ஸ் சொல்லு கரெக்டா சொல்ல நான் எந்த போயினே இருப்பேன். You tell me what is a Seriously. what is meant by the cosmetics? So the cosmetic, tell me what is the cosmetics means? Can you explain the five things? தெரியாது. Then why do you நீங்க சொல்லுங்க. why do you provide it to him? Cosmetics சொல்லுவானா? Upper lip of the lipsticks by one. What is the eyebrow given by you when the cosmetic is not made? Number 2. Number 3. All the makeups in the cosmetics should not come into the gents category. சொல்லிட்டு போனோம் நானே. நீங்க சொல்லுங்க. யார் காசா பணமா? காசு இல்ல நீங்க சொல்லுங்க சார் காஸ்மெட்டிக். காஸ்மெட்டிக்ஸ்னா என்ன? அதுதான் பின்ன what is a cosmetics இதா? காஸ்மோ வேற காஸ்மெட்டிக்ஸ் வேற. Before you think you should talk, analyze பண்ணுங்க. என்ன அது பண்ணணும்? என்ன don't provoke me. இதோ ஓரளவுக்கு வந்து கொடுத்துப்பேன். நான் பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்க பேச்சிலே போகலாம்ல. என்ன? காஸ்மோஸ் வேறயா காஸ்மெட்டிக் வேறயா? நீங்க எதை சொல்றீங்க? Fine. பாஸ்கர் ஐ வெரி அடபண்ட். ரெண்டு பேருக்கு வந்து இல்ல உண்மையிலேயே ஹெல்த் கிளப்புக்கோ இல்ல சைக்காட்ரிஸ்ட் கிளினிக்கோ போக வேண்டிய ஒரு அவசியம் வந்து போறது. ஸோ அதனால இந்த டென்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு இல்ல ஹெல்த் லுக்கிங் குட்ங்கிறதுலாம் இப்போ வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஆகி போச்சு. அதனால பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் நீங்க சொன்ன என்னன்னா காஸ்மெட்டிக்ஸுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஹெல்த்துக்கு டெஃபினட்டாவே நீங்க வந்து பணத்தை ஒதுக்கி வச்சு நல்லது இல்லைன்னா உங்களை ஒதுக்கி ஐசியூல வச்சிருவாங்க அப்படின்றது எங்களுடைய தீர்ப்பு கிடையாது. எனக்கு யோசிங்க. A beautiful point blowing my mind. Tell it. I am not interested. If he is interested, It's a good point. I'm telling you. It's a very good point. You tell him. இப்போ வந்து சார் இப்போ இந்த உலகம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உலகம். அந்த மாதிரி டைம்ல ஜிம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
when you கத்திரிக்காய் தெரியும் உங்களுக்கு what is the tomato behind கத்திரிக்காய் தெரியல உங்களுக்கு டொமேட்டோ பிஹைண்ட் கத்திரிக்காய் so கத்திரிக்காய் அப்படின்னா தக்காளி சார் ஃபர்ஸ்ட் தக்காளி மாதிரி இருந்தா சார் ஆஃப்டர் ஸ்ட்ரெச் பஸ்டர் இப்ப கத்திரிக்காய் என்ன அர்த்தம் இருக்கு தெரியல தெரியல போண்டா உப்பு முன்னாடி எண்ணெய் கூட போடுவாங்க